ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோவக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் ½ kg எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோவக்காயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அது போல் கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் எப்படி தான் பார்த்து எடுத்தாலுமே இந்த மாதிரி சிகப்பாக இருக்க தான் செய்யும். ரொம்ப பழமாக இல்லாமல் இருந்தாவே நமக்கு போதுங்க. இப்போ இதை ஆயில் விட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே மஞ்சத்தூளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலே ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சதும் பூண்டு பற்கள் நல்லா தூளாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் தூளாக கட் பண்ணது சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இதுக்கு 2 தக்காளி நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரும். இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் நல்லா காரத்துக்கு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது கிரேவி பதத்துக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா டேஸ்டியான கோவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நல்லா ஒயிட் ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸுக்கெலாம் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.